இந்த மாதிரி சமயங்களில் என்ன மேம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கான டைமையே வந்து ரொம்ப ப்ரியராக எடுத்துப்பாங்க. அவங்களுக்கான டைமை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு டைமை ஒதுக்கிக்கோங்க. அந்த டைமில் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்றது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இல்லை ஒரு சின்ன வாக்கிங் போகிறது, அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் குரூமிங்கோ இல்லை வந்து எக்ஸசைஸோ கண்டிப்பாக பண்ணணும். 3வது விஷயம், உங்களுக்கு பிடிச்ச யார்கிட்டயாவது மனசுக்கு வருத்தமா இருந்தா சொல்லுங்க. இந்த மாரி என்னால பண்ண முடியுது, இந்த மாரி பண்ண முடியல என்ற விஷயங்கள வந்துட்டு யார்கிட்டயாவது மனசு விட்டு பேசுங்க. 4வது விஷயம், நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தை வந்து அழுதாலோ, இல்ல ஒழுங்கா பால் குடுக்க முடியலைனாலோ, நாம தான் காரணம். நாம ஒரு நல்ல அம்மா இல்ல. அதனால தான் நம்மளால இதெல்லாம் சிறந்த முறையில பண்ண முடியல. அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களே அவங்கள வந்து வருத்திப்பாங்க. இந்த மாரி கிடையாது. பேரண்டிங் என்றது வந்து என்னன்னா, ஒரு விதமான லேர்னிங். அது வந்து ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ்ல நெறைய தப்புகள் இருக்கும். அதிலிருந்து நெறைய விஷயங்கள கத்துப்பீங்க. இந்த மாரி மனப்பான்மை இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த மனச்சோர்வுலருந்து ஈஸியா வெளியில வந்துரலாம். இந்த மாரி மோர் இன்ஃபர்மேஷனுக்கு சேனல ஃபாலோ